children, welcome back to our channel Rumika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 3 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 4 வரைக்கும் எல்லா சம்ஸ்மே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 3 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் சம் பாருங்க, லெட் அஸ் டூ. அதில் ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ட்ரேஸ் பண்ண சொல்கிறாங்க. இது ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி தான், ஓகேவா? ஸோ ட்ரேஸ் ஆல் த ஃபேஸஸ் ஆஃப் எனி கியூபாய்டல் ஆப்ஜெக்ட். ஏதாவது ஒரு கியூபாய்டல் ஆப்ஜெக்ட். எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஷார்ப்னர் இல்லைன்னா எரேசர் ஏதாவது எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அதில் உள்ள ஃபேஸஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ட்ரேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த ஆக்டிவிட்டி. ட்ரேஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து சம் கொஸ்டின்ஸ் நீங்கள் ட்ரேஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த ஷேப்ஸ்லேருந்து சம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் அந்த ஷேப்ஸை அப்சர்வ் பண்ணி சம் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும், ஓகேவா? ஓகே, இப்போ உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து ட்ரேஸ் பண்ணி காமிப்பாங்க ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ வந்து இவங்க இந்த எரேசரை தான் ட்ரேஸ் பண்ண போகிறாங்க. இந்த எரேசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஃபேஸஸ் வரும்? 6 ஃபேஸஸ் வரும். ஆல்ரெடி நம்ம வந்து கியூபாய்டில் வந்து படிச்சிருக்கோம், கரெக்டாக? இது கியூபாய்ட் ஷேப்பில் தானே இருக்குது. ஸோ கியூபாய்டில் வந்து எத்தனை ஃபேஸஸ் இருக்கும்? 6 ஃபேஸஸ் இருக்கும். கிரேட் 2லே படிச்சிருக்கோம். டாப்பில் ஒரு ஃபேஸ், பாட்டமில் ஒரு ஃபேஸ், அப்புறம் இங்கே சைடில் இங்கே ஒரு ஃபேஸ், இங்கே ஒரு ஃபேஸ், அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் ஒரு ஃபேஸ், பேக்கில் ஒரு ஃபேஸ், கரெக்டாக? ஸோ 6 ஃபேஸஸ் வரும். இந்த 6 ஃபேஸஸையும் அவங்க வந்து ட்ரேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நான் வந்து இப்போ ட்ரேஸ் பண்ண போகிறேன். ஸோ வந்து நம்ம வந்து இப்படி திருப்பிக்கலாம். ஸோ ஈஸியாக இருக்கும் ட்ரேஸ் பண்ண. அதே மாதிரியே இந்த சைடும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த சைட் பண்ணலாம். அடுத்து லாஸ்ட். அடுத்து அதே மாதிரி இந்த சைடு. இப்போ முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா இது பெருசாக இருக்குது, இது குட்டியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த சைடு நான் நிறையா யூஸ் பண்ணனால இங்கே வந்து குட்டியாக இருக்குது. இங்கேருந்து நான் கம்மியாக யூஸ் பண்ணனால இங்கே பெருசாக, அந்த ஃபேஸ் வந்து பிக்காக இருக்குது, கரெக்டாக? ஓகே ஓகே, இப்போ இந்த fill in the blanks ஆன்சர் பண்ணலாம். How many different faces did you get? எத்தனை டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் நமக்கு கிடச்சிது? நீங்கள் ட்ரேஸ் பண்ணீங்க இல்லையா எரேசரை,
ஸோ எத்தனை டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் கிடச்சிருக்கு? 3 டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் கிடச்சிருக்கு. ஸோ இது சேம், இது சேம், இது சேம். ஸோ டோட்டலாக 3 டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ 3. ஓகேவா? பட் ஆனால் அவங்க சொன்ன மாதிரி எரேசரில் வந்து ஒரு சைடு யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு சைடு யூஸ் பண்ணலன்னு சொல்கிறாங்க. நம்ம காமனாக ஒரு நியூ எரேசர் எடுத்தீங்கன்னா எப்படி கிடச்சிருக்கும்? சேமாக தானே கிடச்சிருக்கும். அதை வச்சு தான் நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். ஓகேவா? வாட் ஷேப்ஸ் ஆர் தீஸ் ஃபேஸஸ்? என்ன ஷேப்பில் இருக்குது? இந்த எல்லா ஃபேஸஸும் என்ன ஷேப்பில் இருக்குது? ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ஸோ நம்ம இங்கே வந்து டேஷில் ரெக்டாங்கிள் அப்படின்னு எழுதிடலாம். Did you get a square? Square கிடச்சிருக்கா? No. Can you get 6 different rectangles by tracing a cuboid? 6 different rectangles கிடச்சிருக்கா? No. ஏன்னா நமக்கு 3 different rectangles தான் கிடச்சிருக்கு. இந்த 2 face same, இந்த 2 face same, இந்த 2 face same. ஸோ 3 different rectangles தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு 6 கிடைக்கல, 3 தானே கிடச்சிருக்கு. அப்போ இங்கே வந்து நம்ம no அப்படின்னு போட்டுறோம். Can a cuboid have a face like a triangle? கியூபாய்டுக்கு வந்து ட்ரையாங்கிள் ஃபேஸ் இருக்குமா? இருக்காது. எல்லாமே எப்படி இருக்கும்? ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் இருக்கும். அப்போ இங்கேயும் நம்ம நோ போட்டுடலாம். The faces of a cuboid are dash in shape. Rectangle or square in shape. ஸோ ரெக்டாங்கிளாகவும் இருக்கும். சம்டைம்ஸ் நீங்கள் பார்க்குறப்போ சில கியூபாய்டு எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்லேயும் இருக்கும். The faces of a cuboid are rectangle or square in shape. Understand ஆகுதா? Okay. Next question number 2 பார்க்கலாம். Construct the rectangles using the sides given below. ஸோ ரெக்டாங்கிளோட சைட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ரெக்டாங்கிள் கிடைக்கும். ஓகேவா? இந்த சைட்ஸை யூஸ் பண்ணி ஈச் ரெக்டாங்கிளையும் நீங்கள் என்ன பண்ணணும்? கம்ப்ளீட் பண்ணணும். உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணி காமிப்பாங்க. ஓகேவா? ஸோ நான் வந்து இப்போ பண்ண போகிறேன். அப்புறம் இந்த ரெக்டாங்கிள் வந்து ஃபினிஷ்ட் பண்ணணும். அடுத்து இந்த சைடு அப்புறம் இந்த சைடு அப்புறம் இந்த ரெக்டாங்கிள் அப்புறம் லாஸ்ட் ரெக்டாங்கிள். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. Draw 3 bigger rectangles around the small rectangle. இந்த ஸ்மால் ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா, இதை சுற்றி 3 bigger rectangle வந்து ட்ரா பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்மால் ரெக்டாங்கிள்ஸ்க்கு சுற்றி அரவுண்டில் 3 bigger rectangles ட்ரா பண்ண சொல்கிறாங்க. ஸோ உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து ட்ரா பண்ணி காமிக்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கிறேன். அடுத்து இந்த சைடு லாஸ்ட் இந்த சைடு அப்புறம் இன்னொரு ரெக்டாங்கிள். இந்த சைடு அப்புறம் இந்த சைடு அப்புறம் லாஸ்ட் இந்த சைடு. அப்புறம் லாஸ்ட் இந்த சைடு. அப்புறம் நெக்ஸ்ட் இந்த ரெக்டாங்கிள். ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் ரெக்டாங்கிள்.
ஸோ நான் வந்து வரைஞ்சிட்டேன். நெக்ஸ்ட் சம் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 4. கவுண்ட் அண்ட் ரைட் த நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் இன் த ஃபாலோயிங் பிக்சர். ஸோ இந்த பிக்சரில் எத்தனை ரெக்டாங்கிள்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஹோலாகவே ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கா? ஸோ இது 1. ஸோ இது 2, 3, 4, 5, 6. ஸோ டோட்டலாக எத்தனை ரெக்டாங்கிள்ஸ் வருது? 6 ரெக்டாங்கிள்ஸ் வருது. அப்போ இந்த டேஷில் வந்து 6 ரெக்டாங்கிள்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் வந்து 5th சம் பாருங்க. லுக் அட் த டிஃப்ரெண்ட் ரெக்டாங்கிள்ஸ் கிவன் பிலோ அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். ஸோ இது எல்லாமே ரெக்டாங்கிள்ஸ் தான். ஒவ்வொரு ரெக்டாங்கிளும் ஒவ்வொரு சைஸில் இருக்குது. ஸோ இதை வச்சு நமக்கு சம் ஃபில்லப்ஸ் கேட்டிருக்காங்க, நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஹவு மெனி சைட்ஸ் ஆர் தேர் இன் அ ரெக்டாங்கிள்? ஸோ ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு எத்தனை சைட்ஸ் இருக்கும்? 4 சைட்ஸ் இருக்கும். 1, 2, 3, 4. ஓகேவா? நீங்கள் எந்த ரெக்டாங்கிள் எடுத்து கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் 4 சைட்ஸ் இருக்கும். அப்போ இங்கே வந்து 4ன்னு எழுதிக்கலாம். ஹவு மெனி கார்னர்ஸ் ஆர் தேர் இன் அ ரெக்டாங்கிள்? இப்போ ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, அதுக்கு எத்தனை கார்னர்ஸ் இருக்கும்? 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. ஸோ எல்லா ரெக்டாங்கிள்ஸுமே 4 கார்னர்ஸ் தான் இருக்கும். ஸோ 4 போட்டுக்கோங்க. ஆர் தேர் எனி சைட்ஸ் இன் அ ரெக்டாங்கிள் தட் ஆர் ஈக்குவல் இன் லென்த் டு ஈச் அதர்? ஈக்குவலாக இருக்குமா? எப்படி இருக்கும்? இப்போ ஒரு ரெக்டாங்கிள் இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். அதாவது இந்த சைடும் இந்த சைடு ஈக்குவலாக இருக்கும், இந்த சைடும் இந்த சைடு ஈக்குவலாக இருக்கும். ஆப்போசிட் சைட்ஸ் தான் ஈக்குவலாக இருக்கும். ஸ்கொயருக்கு எப்படி இருக்கும்? ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கும். ரெக்டாங்கிளுக்கு ஆப்போசிட் சைட்ஸ் மட்டும்தான் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஆர் தர் எனி சைட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம எஸ் போட்டுறோம். லாஸ்ட் டி கொஸ்டின் பாருங்க. வாட் டு யூ நோட்டீஸ் இன் அ ரெக்டாங்கிள்? டிஸ்கிரைப் இட் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ். ஸோ ரெக்டாங்கிளில் நீங்கள் என்ன நோட்டீஸ் பண்ணுறீங்க அதை உங்களோட ஓன் வேர்ட்ஸில் டிஸ்கிரைப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ரெக்டாங்கிளுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதை எழுதிக்கோங்க. ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். செகண்ட் பாயிண்ட் நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா, ரெக்டாங்கிள் ஹேஸ் 4 சைட்ஸ். ரெக்டாங்கிளுக்கு எத்தனை சைட்ஸ் இருக்கும்? 4 சைட்ஸ் இருக்கும். and 4 corners. Very good. Rectangle has 4 corners. So the 3 points the important. Okay va? So opposite sides equal இருக்கும், 4 sides இருக்கும், 4 corners இருக்கும். Understand ஆகுதா அந்த sum? Okay. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.